வணக்கம். பதம் 4. அர்ஜுன உவாச கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணம் சாமதுசூதனா இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜா ஹாவரி சூதனா. இதனுடைய பொருளை இப்போது நாம் காண்போம். பெரும்பாலும் நாம் பெரியவர்களிடம் மரியாதை குறைவாக பேசவோ அல்லது நடந்து கொள்ளவோ முடியாது அல்லவா? அது போன்றுதான் அர்ஜுனர் அவருக்கும் பல ஐயங்கள் எழுகின்றன. ஒரு போர் புரிய வேண்டும் என்கின்ற தருணத்தில், அதாவது தனக்கு முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் தனக்கு கற்றுக் கொடுத்த குருவும் அங்கே இருக்கக்கூடிய தன்னை வழி நடத்தக்கூடிய ஒரு பெரியவரும் அந்த போரில் அவர்களை எதிர்த்து தான் நிற்க வேண்டும் என்கின்ற தருணத்தில் அர்ஜுனர் இருக்கின்றார். அவ்வாறான தருணத்தில் அவருக்கு பல்வேறு சந்தேகங்களும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது பகவான் கிருஷ்ணரிடமே இதை பற்றி கேட்கலாம் என்பதற்காக செல்கிறார். அவர் சென்றும் கேட்கிறார், பகவானே, பீஷ்மர் போன்ற மதிப்பிற்குரிய பெரியோரையும் துரோணாச்சாரியர் போன்ற ஆசிரியர்களையும் எப்போதுமே மதிப்பிற்கு உரியவர்களாக கருதப்படுபவர்கள். அவ்வாறு இருக்க நான் அவர்களுடன் எவ்வாறு ஒரு போர் செய்வது? அவ்வளவு ஏன், அவர்களை எதிர்த்து கூட என்னால் பேச முடியாது. அப்படி இருக்க நான் அவர்களிடம் எவ்வாறு நான் கடுமையாக நடந்து கொள்வது? இது போன்ற பல சந்தேகங்கள் அவருக்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது அவர் கேட்கிறார், பகவானே, அவ்வாறு நான் நடந்து கொள்ளக்கூடாது என்பது ஒரு தர்மமான ஒன்று. ஒரு பெரியவர்களையோ ஒரு குருவையோ எதிர்த்து பேசக்கூடாது என்பது ஒரு தர்மம் சார்ந்த, ஒரு அறம் சார்ந்த ஒன்று. அப்படி அறத்தை நான் விட்டுவிட்டு, தர்மத்தை விட்டுவிட்டு நான் எப்படி இவர்களுடன் நான் போர் செய்வது? அது நியாயம்தானா? அது அதர்ம செயல் அல்லவா என்று அவர் கேட்க தொடங்குகிறார். அது மட்டுமல்லாது கிருஷ்ணரிடம், பகவானே, உங்களுடைய பாட்டனாரான உக்ரசேனரையோ அல்லது உங்களுடைய குருவாக நீங்கள் கருதும் சாந்திபனி முனிவரையோ எதிர்த்து உங்களால் தாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தால் நீங்கள் தாக்குவீர்களா? அது உங்களுக்கும் கடினமாக இருக்காதா? என்றெல்லாம் பல்வேறு கோணங்களிலிருந்து அர்ஜுனர் பகவானிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பகவானும் அமைதியாக அவர் கூறுவது முழுமையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த பதத்தில் சொல்ல கருத்து என்று பார்க்கும்போது இதுதான். ஆனால் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எப்போதுமே நல்லவர்கள் மட்டுமே எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள், இல்லையா? இதே அநியாயம் செய்கின்றவர்களோ ஒரு அக்கிரமம் செய்கின்றவர்களோ யாரை தாக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் சிந்திக்க போவது கிடையாது. அவர்கள் தயாரான நிலையில் சென்று விடுவார்கள். அவர்கள் பெரியவர்களா, ஒரு குருவா, அல்லது மதிக்கத்தக்க கூடியவர்களா என்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் வரப்போவதில்லை. ஆனால் ஒரு நல்லவர்களிடம், ஒரு நியாய தர்ம வழியில் நடப்பவர்களிடம் அது போன்ற சிந்தனையானது நிறைய மேலோங்கிக் கொண்டே இருக்கும். அது போன்றுதான் இங்கு அர்ஜுனரும் என்ன செய்கிறார்? பகவானே கூறினாலும் அது சரிதானா என்று அவர் கேட்கின்ற ஒரு தருணம் எண்ணி பாருங்கள். நம்மிடம் இறைவன் ஒரு கட்டளை இடுகிறார். அப்போது நாம் அந்த பகவான் சொல்லக்கூடிய கட்டளையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நாம் ஒப்புக்கொள்வோம், இல்லையா? அப்படிப்பட்ட தருணத்தில் அவரை எதிர்த்து இது போன்ற ஒரு தர்மம் சார்ந்த விஷயங்களையும் கேட்க முடியுமா என்று பார்க்கும்போது அர்ஜுனர் தன்னுடைய ஐயங்களை, தர்மம் சார்ந்த தகவல்களை அவரிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆம், இந்த பதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால், எப்போதுமே யார் என்ன சொன்னாலும் அதில் தர்மம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதன் பிறகு அவ்வாறு முக்கியமான ஒரு தருணத்தில் நம்முடைய குருவோ அல்லது நம்மை வழி நடத்தும் பெரியவர்களோ அதை கூறும்போது ஏன், எதற்கு என்று கேட்டால் அதில் தவறொன்றும் கிடையாது. அப்போது அதற்கான ஆலோசனை, ஏன் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முழுமையான தகவல் நமக்கு கொடுப்பார்கள் அல்லவா? இதற்கு கட்டாயமாக பகவான் அடுத்த பதத்தில் சொல்லியிருப்பார். அது என்னவென்று நாம்
மீண்டும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.